ஸ்வேதாவுடைய வருங்கால கணவருடைய பெயர் என்ன? ஆதி. ஏய் ஹாய் புஜுகுட்டி. என்ன பண்ணு? இதெல்லாம் எப்ப நடந்தது எனக்கு தெரியாது. SS Music proudly presents Superwoman Awards 2025. Title sponsors GT Holidays, South India's #1 travel brand. Powered by Mad Rabbit, Noise and Brains and Sasta Productions presents Rock on Harris live in concert Coimbatore. Book your tickets at District app. Business operator Legendary Network Private Limited. ஆதி, I love you. ரொம்ப 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 லவ் பண்றேன் நான் உன்னை. இன்னைக்கு ரொம்ப எனக்கு ஒரு பேட் டே. அவன் இன்னைக்கு என் கூடவே இருந்தான். நான் இதுக்கெல்லாம் அவனுக்கு என்ன செய்ய போறேன்னு தெரியல. ஃபியூச்சரில் அவனை நான் நல்லா பார்த்துக்கணும், அது மட்டும்தான். அவன் வந்து என்கிட்ட எப்பவுமே சொல்லிட்டு இருக்க, எங்களுக்கு எல்லா விஷயமே வந்து டக்குன்னு நடந்துடாது. ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி நம்ம பார்த்துக்கலான்னு சொல்லிகிட்டே இருப்போம். 2 பேருமே மாற்றி மாற்றி இந்த வார்த்தையை சொல்லிகிட்டே இருப்போம். எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்குது அவன் மட்டும்தான், அம்மாவுக்கு அடுத்தது. இப்போது என் லைஃப்பில் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பர்சன். அவர் கடைசி வரைக்கும் என் கூட இதே மாதிரி சந்தோஷமாக, நானும் அவனை சந்தோஷமாக பார்த்துக்கிட்டே இருக்கணும். Let's welcome our very own favorite director Praveen Bennett sir to the stage. என்ன கேட்டகரி, யாருக்கு அந்த அவார்டு இருக்க போகுது அப்படின்றத ஏவிஎல பார்த்துடலாம். ஸ்வேதா அவர்களுக்கு ரைசிங் ஸ்டார் ஆஃப் தி இயர் என்ற விருதினை வழங்கி கௌரவிப்பதில் பெருமை கொள்கிறது SS Music. Rising Star of the Year 2025, Shweta onto the stage. சின்ன திரையின் கீர்த்தி சுரேஷ் அப்படின்னு சொல்லி ஏவில பார்த்துருப்பீங்க. அப்பவே பார்த்தா ஐயோ அப்படிலாம் இருந்தாங்க அவங்க. அந்த கியூட் ஸ்மைல்ல தான் வந்து எல்லாரும் விழுந்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கூப்பிடுறப்ப எப்படி இருக்கும் ஆக்சுவலாக உங்களுக்கு? ஏன்னா சின்ன திரை அது ஒரு மாதிரி ஷையா தானே, அது ஒரு மாதிரி ஷையா இருக்கும் அப்படின்றாங்க. அதுவும் இந்த கேட்டகரி, இந்த டைட்டிலே பயங்கரமான ஒரு விஷயம், பெரிய ஒரு ஹோப் கொடுக்கக்கூடிய ஒரு டைட்டில், ரைசிங் ஸ்டார் ஆஃப் த இயர். இந்த அவார்ட்லாம் வாங்கினவங்க நாளைக்கு பெரிய பெரிய ஆக்டராக இருக்காங்க. ஸோ இந்த அவார்ட் வாங்கினதில் எவ்வளோ ஹாப்பி ஆக்சுவலாக? சூப்பர் உமன் அவார்ட்ஸ்க்கு ஃபஸ்ட்டு SS மியூசிக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். உமன்ஸ் கேட்டகிரியில் எனக்கு ரைசிங் ஸ்டார்னு இப்படி ஒரு அவார்ட் கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ரைசிங் ஸ்டார்ன்றது வந்து ரொம்ப பெரிய ஒரு வார்த்தை. அதுக்கு நான் டிசர்வ்னு நீங்கள் நினச்சி இந்த அவார்டு எனக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஓகே, வா, அந்த ஸ்மைல்லே இருக்காங்க அவங்க. ஆமாம், ஸ்மைல் சோகத்து கூட எவ்வளோ சந்தோஷமாக சொல்லுது பாருங்க அப்படின்ற மாதிரி அழகாக சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து இந்த மேடையில் அவார்டோட நிற்கிற ஸ்வேதாவை தான் நாங்கள் பார்க்குறோம். பட் இதுக்கு முன்னாடி நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் தாண்டி தான் நீங்கள் வந்திருப்பீங்க. இப்போ நீங்கள் ஃபேமஸாக இருக்கீங்க, எல்லாரும் கூட செல்ஃபி எடுத்துக்கிறாங்க, பெரிய ஆள் ஆகிட்டீங்க. பட் அப்போது யாருமே கூட இல்லாமல், சப்போர்ட் இல்லாமல் நீங்கள் தனியாக இருக்கும்போது இருந்த அந்த ஸ்வேதா இருக்காங்களே, அவங்கள ஞாபகம் இருக்கா? அவங்க அடிக்கடி ஞாபகம் வருவாங்களா? என்ன சொல்லுவாங்க? நீ வந்து டவுன் ஆகாத, உனக்குன்னு ஒரு நாள் வரும் அப்படின்னு இப்போ வரைக்கும் சொல்லிகிட்டே தான் இருக்கா. இப்போ நல்லா போயிட்டுருக்கு. அவங்க பாருங்க, நான் கூட சொன்னேன் இல்லைங்க, அந்த சோகத்தை கூட சந்தோஷமாக சொல்கிறாங்க. அந்த மாதிரி விவேக் சார் காமெடி தான் எனக்கு ஞாபகம் வருது. ஸோ இந்த டைத்தில் வந்து உங்களுடைய லைஃப்பில் இருக்கக்கூடிய இன்ஸ்பைரிங் உமன் யார் அப்படின்றத வந்து சொல்லுங்கள். எனக்கு எங்கள் அம்மாவை ரொம்ப பிடிக்கும். அதை விட வந்து இப்போது என் லைஃப்பில் ட்ராவல் ஆகிட்டுருக்க ஒரு உமன் இல்லை, ஒரு மென்னு தான் வந்து எனக்கு ரொம்ப இன்ஸ்பைரிங்காக. ஒரு மென்னா? ஹூ இஸ் தட் மென்? என்னோட என்னவன் தான் வந்து இந்த அவார்ட்லாம் நான் வாங்குறதுக்கான காரணமே. ஆஹா, வா, டக்குன்னு உமன் அவார்ட்லேருந்து இந்த காதலர் தினத்துக்கு போயிட்டாங்க. ஆமாம், காதலர் February 14க்கு போயிட்டாங்க மேம் டக்குன்னு. ஓகே, ஸோ இந்த விஷயம் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் ஷேர் பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த டைத்தில் ஒரு சின்ன ஒரு ஏவி மட்டும் இருக்குது. கேன் வி ஹேவ் த ஏவி ப்ளீஸ்? ஏய் ஹாய் புஜுகுட்டி. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட சூப்பர் உமனுக்கு இந்த சூப்பர் அவார்ட் கிடைச்சது தேங்க்ஸ் டு SS Music. என்னடா அவன் மாஸ்க் போட்டு பேசுறான்னு கண்டிப்பா நினைப்பீங்க. ஸோ அதுக்கும் ஒரு காரணம் இருக்கு. அதுக்கான காரணத்தை கண்டிப்பா இதே SS Musicல நாங்க சொல்றோம். இந்த சினிமால வர மாதிரி எங்க லவ் விஷயம் அவங்க வீட்டுக்கு தெரிஞ்சு பயங்கர ரெஸ்ட்ரிக்ஷன். ஸோ அப்போ அவங்க பாத்தீங்கன்னா அவங்க கையில ஒரே ஒரு பேசிக் கீபேட் மொபைல் வச்சிருக்காங்க. அதுல இருந்து எனக்கு நைட்டு கால் பண்ணி அவங்க சொன்ன ஒரே வார்த்தை, என்ன ஆனாலும் நம்ம பாத்துக்கலாம்,
அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் டே வந்து கையில வெறும் 100 rupees அந்த கீபேட் மொபைலோட பஸ் ஏறி ஆடிஷன் போனாங்க. ஸோ நாங்க எப்பெல்லாம் லைஃப்ல முடியாம இருக்காமோ அவங்க அப்ப சொல்ற ஒரே வார்த்தை என்னன்னாலும் நம்ம பாத்துக்கலாம். ஸோ அந்த பாத்துக்கலாங்கிற வேர்டு தான் எங்க மோஸ்ட் ஃபேவரட் வேர்டு. அந்த பாத்துக்கலாங்கிற வார்த்தையால தான் அவங்க இது வரைக்கும் வந்திருக்காங்க. அவங்க இது வரைக்கும் வந்திருக்காங்கன்னா அதுக்கு ஒரே ஒரு ரீசன் தான், பியூர் லவ். அவங்க சினிமா மேல வச்ச லவ், அந்த என் மேல வச்ச லவ், அண்ட் நீங்க அவங்க மேல வச்ச லவ். ஸோ உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் எப்பயுமே அவங்களுக்கு கொடுத்துட்டே இருங்க. ஸோ தேங்க்ஸ் டு ஆல். இதெல்லாம் எப்ப நடந்தது எனக்கு தெரியாது. நீங்க எங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்தீங்களா, நாங்க கொடுக்க வேணாம் உங்களுக்கு? எஸ், யூ கேன் ஷேர் வாட் எவர் யூ வாண்ட். அவன் வந்து என்கிட்ட எப்பவுமே சொல்லிட்டு இருக்க எங்களுக்கு எல்லா விஷயமே வந்து டக்குன்னு நடந்துடாது. ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி நம்ம பார்த்துக்கலான்னு சொல்லிகிட்டே இருப்போம். 2 பேருமே மாற்றி இந்த வார்த்தையை சொல்லிகிட்டே இருப்போம். எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்குது அவன் மட்டும்தான், அம்மாவுக்கு அடுத்தது. இப்போது என் லைஃப்பில் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பர்சன். அவர் கடைசி வரைக்கும் என் கூட இதே மாதிரி சந்தோஷமாக, நானும் அவனை சந்தோஷமாக பார்த்துக்கிட்டே இருக்கணும். எப்போ அந்த என்னவன் எங்கள் எல்லாருக்கும் ரிவீல் பண்ணுவீங்க? சீக்கிரமாகவே மேரேஜ் டேட் அனௌன்ஸ் பண்ண மாதிரி நான் காட்டுவேன். மேரேஜ் டேட் அனௌன்ஸ் பண்ண போறாங்க. அடடடடடடா. ஓகே, அப்ப இன்னொரு கல்யாண பொண்ணு ரெடி. கண்டிப்பா. ஸோ எல்லாருமே பொதுவாக சொல்லுவாங்க ஒரு ஆணுடைய வெற்றிக்கு பின்னாடி ஒரு பெண் இருக்காங்கன்னு. இப்போ இங்கே உங்களுடைய வெற்றிக்கு பின்னாடி உங்கள் லவன் சொல்லலாமா, என்னவன்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. அந்த வார்த்தை நான் மட்டும் தான் யூஸ் பண்ணேன். நீங்க மட்டும் தான் யூஸ் பண்ணணும். ஓகே, அந்த வீடியோவாவது நாங்கள் யூஸ் பண்ணிக்கலாமா? ஓகேங்க, சூப்பர். ஸோ அவர் தான் உங்களுக்கு எல்லாமே வந்து சப்போர்ட்டிவாக இருக்காரு அப்படின்றது வந்து கேள்விப்பட்டோம். ஸோ அவர் எவ்வளோ சப்போர்ட்டிவாக உங்களுக்கு இருக்காங்க, அதை பற்றி சொல்லுங்கள். அது எல்லாருக்கும் அது கேட்டால் ரொம்ப சில்லியாக இதுதானே அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஆனால் எனக்கு அது ரொம்ப பெரிய விஷயம். ரொம்ப லேட் நைட் ஷூட் அப்போ என் கூடவே இருந்து பத்திரமா என்னை பார்த்து கூப்பிட்டு போகிறது. நான் எவ்வளோ நாளும் சொல்லுவேன், வேண்டாம் நீ எதுக்கு வரணும், நான் எனக்கு பிடிச்ச வேலையை நான் கஷ்டப்பட்டு பண்ணுறேன், அது எதுவாக இருந்தாலும் எனக்கு தான் அது வேணும், நீ ஏன் எனக்காக கஷ்டப்படுற. நான் நிறைய தடவை கேட்டிருக்கேன். அவன் அப்படி என்னை பிரித்து பேசாத, 2 பேருமே ஒன்று தான், 2 பேருமே தான் கஷ்டப்படணும் அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பான். சூப்பருங்க. என்னோட எல்லாம் பேட் டேஸ்லேயுமே எல்லாம் சந்தோஷமான நாள்லையுமே என் கூடவே இருப்பான். நமக்கு வந்து இந்த ஹாப்பி டேஸில் நம்ம கூட இருக்கவங்களோட இந்த பேட் டேஸில் கூட இருக்கவங்க தான் நம்ம ஹார்ட்க்கு ரொம்ப க்ளோஸானவங்களாக இருப்பாங்கள்ல. அது வந்து ஐயோ டக்குன்னு பேர் வந்துருச்சு. என்னவென்ற வேர்ட் நாங்க யூஸ் பண்ணுவோம். ஆமா, மேரேஜ் டேட்டை ரிவீல் பண்ண போறீங்க. பேர் இப்ப ரிவீல் பண்ணலாம் இந்த தருணத்துல, இந்த மேடையில. ஸ்வேதாவுடைய வருங்கால கணவருடைய பேர் என்ன? ஆதி. ஆதி. வாவ். ஆதி, ஐ லவ் யூ. ரொம்ப 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 லவ் பண்றேன் நான் உன்னை. அது எனக்கு இன்னைக்கு ரொம்ப தெரிஞ்சுது. ஏன்னா இன்னைக்கு எனக்கு ரொம்ப ஒரு பேட் டே. இன்னைக்கு ரொம்ப எனக்கு ஒரு பேட் டே. அவன் இன்னைக்கு என் கூடவே இருந்தான். நான் இதுக்கெல்லாம் அவனுக்கு என்ன செய்ய போறேன்னு தெரியல. ஃபியூச்சர்ல அவனை நான் நல்லா பார்த்துக்கணும், அது மட்டும்தான். சூப்பருங்க. வாவ், செம்ம சீரியஸா. ஓகே, ஸோ எந்த டேட் சொல்லுங்க. இன்னும் ஒரு 1 இயர்ல. ஓகே, சூப்பருங்க. வாவ், மேரேஜ் டேட்டே அனௌன்ஸ் பண்ணி பாய் ஃப்ரெண்ட் பேரையும் ரிவீல் பண்ண வச்சிட்டீங்க கார்த்திக் இன்னைக்கு நீங்க. ஆமா, சரி, என்னங்க என் மேல பழி தூக்கி போட்டீங்க. ஸோ ஓகேங்க. ஸோ இந்த நல்ல நாளில் இவ்வளோ ஒரு அழகான விஷயத்தை ரிவீல் பண்ணியிருக்கீங்க. ஸோ இந்த லவ் பண்ணுறாங்களே இந்த காலத்து ஜென்சிஸ், அந்த பசங்களுக்கு ஏதாவது உங்கள் வருங்கால கணவர் மாதிரி நீங்கள் இந்த மாதிரிலாம்டா இருக்கணும், அப்போ தாண்டா உங்களுக்கு இந்த பெண் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு அட்வைஸ் நீங்கள் சொல்லுங்களேன், லவ் அட்வைஸ். நீங்கள் லவ் பண்ணுறவங்களுக்கு லாயலாக இருங்க, அவங்கள ஃபுல்லாக ட்ரஸ்ட் பண்ணுங்கள், கடைசி வரைக்கும் அவங்கள மட்டுமே லவ் பண்ணுங்கள், உங்களுக்கு ஒரு நல்ல ஃபியூச்சர் இருக்கும். சூப்பருங்க. லாயலா இருங்க, கடைசி வரைக்கும் அவங்கள மட்டும் தான் லவ் பண்ணுங்க, அப்பதான் அந்த பொண்ணு கிடைக்கும் அப்படின்றாங்க. இதெல்லாம் உங்களுக்கு தான் கார்த்திக். இல்ல, இப்ப இருக்க ஜென்சி பசங்கலாம் எப்படி இருக்காங்க, ஃபோன்ல ஒன்று, வாட்ஸ்அப்ல ஒன்று, இன்ஸ்டாகிராம்ல ஒன்று அப்படி இருக்காங்கல்ல. சரி, அவங்க ஸோ எல்லா பிளாட்ஃபார்ம்லையும் ஒரே ஆளோட இருங்க அப்படின்றாங்க. அதான் அவங்களுடைய அட்வைஸாகவுமே இருக்குது. ஸோ இந்த டயத்தில் இவ்வளோ நாளாக வந்து சரி இண்டஸ்ட்ரியிலையுமே சரி நீங்கள் ஒரு பெண்ணாக நீங்கள் ஒரு விஷயத்தை நோக்கி கஷ்டப்பட்டு இருந்திருப்பீங்க, அந்த விஷயம் இன்னும் நடக்குது, அது கொஞ்சம் மாறினா நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்கள் அட்ரஸ் பண்ணுற விஷயம். ரொம்ப வந்து ஒரு பொண்ணுக்கு ஒன்றுமே தெரியலன்னா ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணுற ஒரு விஷயம். எனக்குலாம் வந்து சுத்தமாக எப்படி ட்ரெஸ் பண்ணணும் இப்போ கூட எனக்கு தெரியல. நான் ஒழுங்காக ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்கேன். அழகாக இருக்கீங்க.
எனக்கு அதெல்லாம் வந்து அவ்வளோவா தெரியாது, அவ்வளோ நாலேஜ் கிடையாது. ஆனால் வந்து ஆதி தான் வந்து என்னை இப்படி ட்ரெஸ் போடு, இந்த நெயில் பாலிஷ் போடு, என்னை விட அவனுக்கு அதில் ரொம்ப ஆர்வம். என்னை இப்படி அழகாக பார்க்கணும், நிறைய லுக்கில் என்னை பார்க்கணும்னு அவனுக்கு நல்ல ஆர்வம். அப்போது அவன் தான் வந்து எனக்கு வந்து ஒன்று ஒன்றா வந்து சொல்லி இந்த மாதிரிலாம் இருன்னு சொல்லுவான். எனக்கு தெரியாத டைம்லலாம் வந்து சுற்றி இருக்கவங்கலாம் இருக்காங்கல்ல, அவங்க ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணுவாங்க. அது நான் ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு அப்படிலாம் ரொம்ப நாள் இருந்திருக்கேன். நம்ம என்ன பண்ணிட்டோம் எனக்கு தெரியல, நம்ம இன்னசென்ட்டாக சில விஷயம் நம்ம பண்ணிடுவோம்ல தெரியாமல். அது வந்து ரொம்ப ஒருத்தவங்களை மட்டம் தட்டி பேசுகிறதோ, அந்த பொண்ணை கலாய்க்கிறது, அந்த மாதிரிலாம் வந்து யாரும் பண்ணாதீங்க. அதெல்லாம் அவங்கள ரொம்ப ஹர்ட் பண்ணோம். நாளைக்கு உங்களையும் 4 பேர் அப்படி சொல்லுவாங்க. தயவு செஞ்சு அதை யாரும் பண்ணாதீங்க. சூப்பருங்க. வாவ், ஒரு நல்ல விஷயத்தை வந்து நீங்கள் அட்ரஸ் பண்ணியிருந்திருக்கீங்க. திஸ் ஹாஸ் டு பி சேஞ்ச் அப்படின்ற மாதிரி. தேங்க்யூ ஸோ மச் மேம். கல்யாணம் பண்ணிட்டு ஹாப்பியாக அதே மாதிரி கப்பலாக வந்து ஒரு இன்டர்வியூ கொடுங்க. ஓகே, எஸ், தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. SS Music proudly presents Superwoman Awards 2025. Title sponsors GT Holidays, South India's #1 travel brand. Powered by Mad Rabbit, Noise and Brains and Sasta Productions presents Rock on Harris live in concert Coimbatore. Book your tickets at District app. Business operator Legendary Network Private Limited.